ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிஎல்செபப் அனிமேயோட எபிசோட் 22 தான். சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்திருப்போம், அவங்க வந்து ரெண்டு பேரும் சண்டை போறதுக்கு தயாராவாங்கள. குமிழ் அவன் சொல்றா வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஓகா, ஏன்னா ஒரே ஒரு பஞ்சு உன் மேல பட்டா அவ்வளவுதான், அடுத்த செகண்டே ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்ப. அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு பேரும் தாக்கிக்கலான்னு போறாங்களா. அப்படி சீன் பாஸ்டுக்கு போகுது. அந்த மிக்கி அந்த பையன் வந்து மத்தவங்க கிட்ட அடி வாங்கலான்னு போகும்போது ஓகா தான் எப்பயுமே காப்பாத்துவான். ஓகா அந்த அளவுக்கு அப்பயே பயங்கரமானவன். ஓகாவை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். ஓகா கூடியே தான் இருப்பான். ஓகா பின்னாடியே தான் போவான். ஓகா மிக்கி ஃபுரோச்சி இவங்க எல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மிக்கிக்கு என்ன ஆசைனா ஓகா கூட இருந்து அவனும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஃபுரோச்சி வந்து அந்த டைம்ல சொல்லியிருப்பான், கூட இருந்தா உண்டி உன்னால ஸ்ட்ராங் ஆக முடியாது. ஏன்னா பாரு, நானும் ஓகா கூட தான் இருக்கேன், இருந்தாலும் நான் என்ன ஸ்ட்ராங் ஆகுறேன்னா என்ன. அப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்காது. அது வந்து இப்பதான் அவனுக்கு புரியுது. அதுக்கப்புறம் தான் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குமா, அதனால தான் இவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனா. அதுக்கப்புறம் சண்டை திரும்ப ஆரம்பிக்குதா. அவங்க ரெண்டு பேருமே பிளாக் அடிக்கிற மாதிரி ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு அங்க டக்குன்னு அவன் வயிற்றுலயே குத்துறான். அதுவும் அந்த சைனீஸ் டெக்னிக் வச்சு தாக்குறானா. அதனால ஓகாக்கு அங்க பயங்கரமா எஃபெக்ட் ஆகுது. அங்க ஓகா அப்படியே விழுறான். குமிழ்ட வந்து கேக்குறா, ஹேய் உனக்கு வந்து எதுவுமே ஆகல என்னப்பா, நான் வெறுமா என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸோட டேஸ்ட் ஒண்டிதான் உனக்கு காட்டினேன், இது வெறுமா ட்ரெய்லர் ஒண்டிதான், இன்னமும் அவன் என்னோட பலத்தை பார்க்கல. அங்க குமிழ்டாக்கு இவனை பார்க்கும் போதே தெரியுது நான் அவனோட ஸ்டான்ஸை வச்சு சொல்ல முடியும். அவன் யூஸ் பண்றது சைனீஸ் மிலிட்டரியில யூஸ் பண்ற மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் தான் அது. ஆனா இதை வந்து இவன் எப்படி கத்துக்கினா. ஆனா குமிழ்டாக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு. நான் வந்து இவனை நம்புறேன். அதாவது இவன் வந்து தோத்து போக மாட்டான், இவன் கண்டிப்பா ஜெயிப்பான். எனக்கு இப்போ மேல ஜெலஸா இருக்குடா. அதாவது உனக்கு இவ்வளவு நம்பிக்கையான ஆளுங்க இருக்காங்க. சைடு அங்க பார்த்தா அவன் லாக்ல மாட்டின்னு இருக்கான். இன்னொருத்த சோர்ந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் தாக்கலான்னு வரும்போது இன்னொருத்த அங்க பயங்கரமா தாக்குறான். ஏய் நீ வந்து என்ன மறந்துட்டியா, நம்மளோட சண்டை இன்னமும் அங்க முடியல, அதுக்குள்ள நீ புது சண்டையை ஆரம்பிக்கலாமா என்ன. ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஓகாக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஓகா ஒரே பஞ்சிலே நாக் அவுட் பண்ணிடுறான். நான் மன்னிச்சிரு, இது வந்து என்னோட ஃபைட்டு. ஆமா ஆமா, நான் வந்து அவனை ஒரே பஞ்சில கொன்னு இருப்பேன். ஓ இதுக்காக தான் ஓகா காப்பாத்தினானா என்ன. இல்ல நான் அப்படி பண்ணல, அவன் என்னோட வழியில இருந்தா, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். இதெல்லாம் கேட்டு அவங்க இன்னமும் ஆச்சரியமாகறாங்க. ஏய் உன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்குன்னு சொன்னல, அதவா பண்ணி காட்டு. எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நான் எதிர்பார்க்கலடா நீ வந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னு. அதாவது உன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னு எவ்வளவு தூரம் நீ போவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. அவன் பரியிங் பஞ்ச் அப்படின்னு பயங்கரமா குத்துறான். அவன் மேல அவளிக்கும் படல. அங்க கிக்க வச்சு அவன் தாக்குறான். அதான் ஓகாவோட ஒரு சீக்கிரட்டான மூவா என்ன. ஆமா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், பரியிங் பஞ்ச்னா அதே பஞ்சில ஆப்பனண்ட்டை செவுத்துக்குள்ள அப்படியே போதைக்க முடியும். அதே மாதிரிதான் கிக்கும் அதே வேலையை தான் செய்யும். இதே மாதிரி அவங்க தாக்கிக்கிறாங்க. ஆனா ஒரு அட்டாக்கும் அவன் மேல படவே இல்லை. இதெல்லாம் உன்னோட ஸ்பெஷல் மூவ் அப்படின்னு சொல்றியா. இதெல்லாம் ஸ்பெஷல் மூவ் இல்ல, பைத்தியக்கார மூவ். இதை வச்செல்லாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து காட்டுறேன் என்னோட ஸ்பெஷல் மூவ்னா என்னன்னு. அவனோட ஃபோர்பிடனான ஒரு மூவை யூஸ் பண்ணலான்னு போவானா. அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணு வந்து தடுக்கிறா. நீ வந்து இதெல்லாம் பயன்படுத்த கூடாது, இருமா வந்து சொல்லிருக்கான், அதனால நீ வந்து கட்டுப்படணும். சொல்லும் போதே அங்க இன்னொருத்தனும் வரான். இவன் தான் சொல்ல போனா இந்த கேங்கோட பாஸா. அங்க வந்தாத்த செகண்டே அங்க இருக்கிற சூழ்நிலையே அப்படியே மாறுது. அங்க ஒரே கருப்பா மேகமா வர ஆரம்பிக்குது. அப்பனா நீங்க ரெண்டு பேர் தான் அந்த மீதி ஹோலி நைட்ஸ்ல இருக்க மெம்பர்ஸா. அங்க இப்படி இவங்க பேசும்போதே கரெக்டா அங்க டோஜோவும் வரான். ஃபைனலி நான் இங்க வந்துட்டேன். அப்பா இங்க வந்து சண்டை போயின்னு இருக்கா. சரி யாரு என் கூட சண்டை போட போறா, நீயா இல்ல நீயா. அடே அது வந்து நம்ம ஆளுடா ஓகாது. வந்துட்டேன். இதான் எருமானா. அப்போ ஸ்ட்ராங்கஸ்டான பாஸ் நீதானா. அங்க பயங்கரமா பஞ்ச் பண்ண போறான். இருந்தாலும் அந்த பஞ்சை அசால்ட்டா அவன் பிளாக் பண்றான். ஒரு வாய்ப்பா வச்சு மிக்கியும் அங்க ஒரு பஞ்ச் அடிக்கிறானா. ஓகா கிடைச்சா அதே பஞ்ச் தான். ஆனா இவனுக்கு எதுவுமே ஆகல. எதிர்பார்க்கல தெரியுமா, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிச்சோம், உனக்கு எதுவுமே ஆகல. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க வந்து அப்படியே அங்க இருந்து போகலாம் அப்படின்னு தான் முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இங்க இருக்கிறது ஒரு பிரச்சனை தானே. இதெல்லாம் பாக்குற ஃபுரோச்சி வந்து சொல்றான், அடே அந்த பொண்ணு வந்து யாரா, ரொம்ப அழகா இருக்கா, அவளோட பேர் என்னது, நனாமியா ஏதோ ஒண்ணு, ரொம்ப அழகா இருக்கா. அவளோட பேர் வந்து நனாமி, அவ 3rd இயர்ல படிக்கிறா. ஓ அப்படியா, அவ உண்மையிலேயே செக்ஸியா இருக்கா. இந்த சைடு அவங்க வந்து போறாங்களா. அவங்க ரெண்டு பேரும் தடுக்கிறாங்க. ஏய் எங்க போறீங்க, இந்த மாதிரி சண்டையை நீங்க அப்படியே முடிக்க கூடாது. அதெல்லாம் கண்டுக்காம அவங்க வந்து அப்படியே போயிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளாஸுக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு நோட்டீஸையும் ஒட்டி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே வயலேட் பண்ணிட்டாங்களா ரூல்ஸ். அதனால இந்த ஈஷியாமா ஹைஸ்கூல்ல விட்டு இவங்களை தூக்குறாங்களா. அதுல குமிழ்டா, ஹிமிகாவா, டோஜோ, ஓகா இந்த மாதிரி இவங்க 5 பேர் இருக்கா. லாஸ்டா ஃபுரோச்சியோட பேரையும் சேர்த்து வச்சிருக்காங்க. இதனால ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். சீன்ல அங்க போய் கேட்கும் போது தான் தெரியுது, நீங்க ரூல்ஸை வயலேட் பண்ணிட்டீங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட். பிஎல்செபப் பயங்கரமா கத்துதா. உடனே அவன் சொல்றான், ஏய் நீ பேசுறதே எனக்கு புரியல, அதனால நிறுத்துறியா. ஃபுரோச்சியும் கேக்குறான், அப்பனா நான் வந்து என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலையே, நீ தான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆச்சு, அதாவது உன்னோட இன்டெலிஜென்ஸ் அதுதான் ஒரு மெயின் கேமையே பிளே பண்ணிருக்கோம், அதனால நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இதனால ஆளு
பள்ளி இன்னமும் டிப்ரெஸ் ஆகுறான். இல்ல ஃபுரோச்சி வந்து ஒண்ணுமே பண்ணல, ஆனா நீங்க வந்து அவங்கள எதுவுமே பண்ணலையா? அவங்க மேலேயும் தானே தப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தகுதி இருக்கு, அதனால அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் அவங்க சைலண்டா அங்க இருந்து போனாங்க. இப்போ பழி எல்லாமே உங்க மேலதான். இப்போ நாங்க வந்து என்ன பண்றது? அதாவது இதெல்லாம் சரியில்லை, நீங்களா கேட்க மாட்டீங்களா இதெல்லாம் சரியில்லைன்னு? ஏன்னா அவங்களும் தான் தப்பு பண்ணிருக்காங்க, தெரிஞ்சோ நம்மள ஒண்டிதான் அவங்க தூக்குறாங்க. நீங்க கேளுங்க. இல்ல நான் வந்து எப்படியாச்சும் அந்த மிக்கிய பயங்கரமா தாக்கணும், அதேதான் நானும் அந்த பையனை தாக்கி போட்டு தள்ளணும். இப்படி எல்லாம் நீங்க சொன்னா கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெல் ஆயிடுவோம். ஏதோ ஒண்ணுப்பா, நம்ம எக்ஸ்பெல் ஆகதான் போறோம்னா நம்ம கண்டிப்பா அங்க போய் சண்டை போட்டு எல்லாத்தையுமே நம்ம இங்கேயே முடிச்சுட்டு தான் நம்ம போகணும். இருங்க நான் உங்களுக்கு ஒரு டைம் தரேன், 1 மாசம். இந்த ஈவெண்ட்ல நீங்க 7 பேரும் அந்த 6 ஹோலி நைட்டும் இதுல விஷயத்த நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உங்களால முடிக்க முடியல, தோத்து போயிட்டீங்கன்னா, அதாவது வழக்க போலதான் உங்க 7 பேரையும் நாங்க தூக்கிடுவோம். ஆனா இதுவே நீங்க ஜெயிச்சிட்டா அவங்களோட அத்தாரிட்டியை நாங்க பறிச்சிடுவோம், உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டையும் நாங்க தருவோம். அந்த 2 பசங்க வந்து அவங்க மேல அந்த டம்பிள் மாதிரி இருக்கிற அந்த பெரிய விஷயத்த தூக்கி போட்டாங்களே, அவங்களோட நிலைமை என்னாச்சு? அவங்கள நாங்க 2 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ தப்பு எல்லாமே உங்க சைடு இருக்கிற மாதிரி தான் இருக்கு, அதனால தான் நாங்க இப்படி பண்றோம். அதனால நீங்களே உங்களோட விஷயத்த செட்டில் பண்ண பாருங்க. அங்க ஓகேன்னு சொல்லிட்டு இவங்கள போறாங்களா, போற வழி முழுக்கவே எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க பேசுறாங்க. அடி ஓகா அவன் சொல்றான், நான் வந்து இந்த வாட்டி விட்டு வைக்க போதில்லப்பா, அவங்கள நான் வச்சு செய்ய போறேன். அடே ஓகா, உன்னால தான்டா எவ்வளவு பிரச்சனை, இதான் அங்க ஃபர்ஸ்ட் போனேன். இதே மாதிரி போச்சுன்னா என்னோட தலையை வெடிச்சிடும் போல, எனக்கு பயங்கரமா தலை வலிக்குது. இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கு தவிர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.